முடியாதுங்க. இன்றைக்கி இங்கே தாங்க வேலை. கோரியஸ் ஒரு ரோடு வந்து கொட்டிருந்தாங்க. அந்த ஸ்லோப் வந்து அப்படியே கோரியஸ் வந்து லெவல் பண்ணியாச்சு. அங்கேயே 2-3 பாக்கு மரமும் தென்னை மரமும் இருக்குது. அதை வந்து எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கான விஷயம் இங்கே இப்போ நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி வந்து ஆழமாக ஓடை ஒன்று போகுது. அந்த ஓடைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனை மரத்தோட வேர் இருக்குதுங்க. அந்த வேர் எடுக்கணும். இப்போது ஏற்கனவே எடுத்த பைத்தியக்காரன் அது வரைக்கும் எடுத்திருக்கான். கருங்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அது அன்றைக்கே எடுத்திருந்தால் ஒரு இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை கிடையாது. இப்போ அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து மேலேருந்து வண்டி வந்து ஸ்லோப்பாக எடுத்துகிட்டு வந்து கீழே இறக்கி ஓட உள்ள இறக்கணுங்க. இதுங்க காட்டுறேன் ஓகேங்களா. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 20 அடி கிட்ட இருக்கணுங்க. இதுதான் ஓடை. இந்த ஓடை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கருங்கல் படை வந்து கட்டியிருக்கானுங்க. இது வந்து அன்றைக்கே எடுத்துன்னு அந்த விஷயமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறக்கி ஓடவில் இறக்கி தான் அந்த குச்சி வந்து எடுக்க முடியும். அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேர் கீழே இந்த கருங்கல் படம் உடச்சி தான் எடுக்கணும். அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட்லேருந்து நீங்கள் அப்படியே இறக்கிடுங்க, சைடில் இறக்கிட்டு நீங்கள் திரும்ப ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து 30+ வந்து இது அதுமாதிரி வந்து ஏறி போக முடியாது. டோஸில் வந்து பேக்கில் வச்சு தான் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் டோஸில் பேக் வச்சு நம்ம குத்தி திருப்ப முடியாதுங்க உள்ள. ஏன்னா அந்த அளவுக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை உள்ள. அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஸ்லோப் அடிக்க போகிறோம். ஸ்லோப் அடித்து நேராக கீழே இறக்கிட்டு கருங்கல் படம் எல்லாமே உடச்சி கீழே இறக்கி விட்டுட்டா இப்போ மதங்க எடுக்க போகிறோம். ஏன்னா அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த வேலை வந்து செய்ய முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஐடியா பொறுத்து தாங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பார்க்கலாம் எப்படி செய்கிறோம் அப்படி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப இரிட்டேட்டான வேலைங்க. வேலை எந்த மாய்க்கானுங்க இந்த மாதிரி வேலை செஞ்சானுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதை வந்து அன்றைக்கே அவனுக்கு எடுத்து முடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஆழத்துக்கு இப்போ நான் வண்டி இறக்கி நான் இப்போ அந்த பனை மரத்தை வேறு வந்து எடுக்கணுங்க. தென்னை மரத்தோட வேறு இருந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். பனை மரத்தோட வேரை பொறுத்து என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க பார்த்தீங்களா பனை மரம், அந்த மாதிரி பனை மரம் கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை மரத்தில் இருக்கிற பட்டை வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு சாப்பாடாக கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கிற பனை மரம் அது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரி ஒன்றா இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை கிடையாதுங்க, எடுத்துடலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 தென்னை மரமும் ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்குதா. ஏன்னா இது மாதிரி நான் ஒரு டைம் நான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 20 தான் நான் எடுத்திருக்கேன் அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அப்போவே நான் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தெரியும். அப்போ நான் எப்படி வண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு இந்த வேலையை செஞ்சோமே, அப்போது நம்ம எப்படிலாம் வண்டி ஓட்டணும், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பார்த்தவொடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி கஷ்டப்பட போகிறோம். இன்றைக்கி அவன் முகத்தை முடிச்சேன்னு தெரியல, நல்லா இருந்து மாட்டி விட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டுங்களா, இந்த மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய ஐடியா ஃபஸ்ட்டு எப்படி வரும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு ரீசன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேலை செய்ய முடியாது சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக இந்த வேலை இன்னொரு ஆப்ரேட்டர் வந்து செய்ய தான் போகிறாங்க. கண்டிப்பாக இன்னொரு ஆப்ரேட்டர் வந்து செய்வாங்க. அதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாமே, ஏன் இன்னொரு ஆள் வந்து செய்கிறதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டோட நான் எப்பயுமே இருப்பேன். நம்ம இங்கே எந்த முடிஞ்ச வரைக்கும் வேலை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். என்னால் முடியலை, ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த வேலை செஞ்சோம்னா நமக்கு செஞ்ச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். அப்படி இல்லை என்னால் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓப்பனப்பாக நான் சொல்கிறேன், இல்லைங்க என்னால் முடியாது, எனக்கு இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் எப்பவுமே எனக்கு இருக்கும். நம்ம செய்யலாம், இன்னொரு ஆள் கண்டிப்பாக செய்வாங்க, அதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா 2 ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பனை மரம், ஒரு தென்னை மரம், ஒரு மாமரம் வந்து எடுக்கணும், ப்ளஸ் கோரியஸ் வந்து லெவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்து தான் தெரிஞ்சது, கோரியஸ் லெவல் பண்ணது ஓகே. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது தென்னை மரம், மேலே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா மாமரம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் பனை மரம்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தாங்க எனக்கு அதை பார்த்தவொடனே கொஞ்சம் பேக் அடித்தேன். ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை, எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வண்டி கீழே இறக்கி தான் எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வண்டி பொறுத்த வரைக்கும் JCB 30+. இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் கவுண்டர் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். 1.5 அடி 2 அடி கிட்ட வெளியே நிற்கணும். எனக்கு 2 அடி கிட்ட கேப் வேணும். ட்ராக் போனால் கூட 2 அடி எனக்கு சுற்றுறதுக்கு கேப் வேணும். நான் போய் இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓட உள்ள இறங்குறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு சுற்றுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அது ஒரு ரீசன்.
வணக்கம் காய்ஸ், இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 2 தென்னை மரம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு மாமரம் இருக்குது. இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 2 மதியம் எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி ஆழத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று போகுது. அந்த ஓடையை வந்து சைடில் வந்து கடக்கால் வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து அன்றைக்கே எடுத்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஒரு பனைமரம் வந்து இருக்குது, ஒன்றா இல்லை 2 பனைமரமும் ஒன்றா இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி பனைமரம், கல்லில் இருக்கிற பனைமரம் கிடையாதுங்க. இங்கே வந்து வேறு பனைமரம். இந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் நீட்டாக இருக்கும் பட்டை, அந்த பனைமரம் வந்து இங்கே பேர். ஸோ அது வந்து ஃபுல்லாக கீழே இறங்கி எடுக்கணும். என்னோடய வண்டியில் எடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இறங்குறது விஷயம் கிடையாது, வேலை செய்கிறதும் விஷயம் கிடையாது. ஏன்னா 25 அடி ஆழம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே ஸ்லோப்பில் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறங்கி அதை எடுக்கணும். ஓட உள்ள இறங்கி தான் நான் அந்த பனைமரத்தை எடுக்க போகிறேன். அதை எடுத்து திரும்ப நான் எங்கே போகிறது எனக்கு ஒன்றும் தெரியல. வாங்க அந்த வேலையை எப்படி தான் செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காலையில் இந்த கோரி வச்சு இருந்துச்சு. இந்த கோரி வச்சு வந்து ஃபுல்லாகவே லெவல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனைமரத்தை வந்து பிடிங்கிட்டு இந்த லைட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் போட்டு கடக்கால் வந்து கட்டுறதுக்காக. ஏன்னா அது வந்து ரோடு. ஸோ டிப்பெல்லாம் இறங்குறதுக்கும் போகிறதுக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு தான் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இடி விழுந்துடும். அதனால அதை லெவல் பண்ணி விடணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரெல்லாம் பிடிங்கி போட்டாச்சுங்களா. 25 அடி ஆழம் தாராளமாக இருக்குங்க. 25 அடி அதுக்குள்ளே இறங்கணும். இப்போது அவங்க வந்து சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக இறங்கிட்டு வேரை வந்து பிடிங்கி நீங்கள் மேலே ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம வேலை செஞ்சோம்னா அப்புறம் நம்ம எதுக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக உள்ளே இறங்க முடியாது, நான் வந்து ஸ்லோ படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்லோ படிச்சுக்கோ, எப்படி வேணாலும் வேலை செஞ்சு உன்னோட ஐடியா மாதிரி வேலை செஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக ஸ்லோ படிச்சுன்னா என் வண்டி வந்து ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்லோ படித்து கீழே இறங்க போகிறேங்க. ஸோ அப்படி பண்ணாதாங்க எனக்கு வந்து வேலை வந்து செய்ய முடியும். ஆனால் இது மாதிரி வேலை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு தாங்க நான் நினைப்பேன். ஏன்னா நான் டென்ஷன் ஆகிற மாதிரி, ஏன்னா மற்ற ஆப்ரேட்டரும் டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நான் எப்படி வேலை செய்கிறனோ அதே மாதிரி தான் மற்ற ஆப்ரேட்டர்ஸுக்கும் அந்த கஷ்டம்லாம் இருக்கும். அதனால் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வண்டி வந்து இறங்கி உள்ளே வேலை செஞ்சுருக்காங்க. அது வந்து ஏசிபியில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இறங்கி வேலை செஞ்சு அது வந்து கடக்காலாம் போட்டு கட்டியிருக்காங்க. அது அன்றைக்கே இதெல்லாம் போட்டு கட்டியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. அது இடத்துல மட்டும் அந்த பனைமரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 2 பக்கமாக கட்டிட்டு பனைமரத்தோட நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ அறிவு மாதிரி இருக்கும், அவனுக்கு எவ்வளோ அறிவு இருந்திருக்கும். அது மாதிரி அது அன்றைக்கே எடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ அதை எடுக்க வேண்டியது, இப்போ அது ஃபுல்லாக கீழே இறங்கி எடுக்கணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு தாங்க. ஏன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓடை, அதில் அப்படியே நம்ம ஸ்லோ படித்து கீழே இறங்கிட்டு போயிட்டுருக்கணும். தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட என் 2 கை வைக்கணுங்க, அவ்வளோ பெரிய ஓடை இது. இந்த ஓடைக்குள்ளே தான் நான் கீழே இறங்க போகிறப்போ சைட்டுக்காரங்க இதில் நீ அப்படியே டைரெக்டாக இறக்கிட்டு பனைமரத்தில் வேரெல்லாம் பிடிங்கி போட்டு மேலே அப்படியே ஏறி வந்துட்டு அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாப்ல ஆள். என்னமோ ரோபோட்டை வந்து வேலை செய்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு வந்தாலும் இறங்கி வேலை செய்கிற நமக்கு தான் தெரியாதோட கஷ்டம். கீழே இறங்கணுங்க. இப்போ கீழே இந்த மண் எல்லாமே இப்போ குழி பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப மேலேருந்து ஏறி வர்றது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம். பனைமரம்னு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்களா, இது நீர் பருத்தில் அந்த பனைமரம், இந்த பனைமரம் தாங்க இது யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற பனைமரம். நம்ம ஊரில் இன்னொரு பனைமரமும் இருக்குது, அதுவும் இங்கே பனைமரம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பனைமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பழமும் கிடைக்காது. ஒரே ஒரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல் இறக்கலாங்க. கல் இறந்து மட்டும் தான் கிடைக்கும், அதில் வேறு எதுவும் கிடைக்காது. கல் இறக்கிறதாக யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டதாக இருக்குது. பார்க்கலாம் எப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு.
பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறக்கியாச்சுங்க. சைட்டுக்காரங்க வந்து சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன் இல்லை ஸ்ட்ரைட்டாக இறக்குனா ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஸ்லோப் அடித்து கீழே இறக்கிருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி கிட்ட ஹைட் இருக்கும். தெரியுதுங்களா? இது வந்து ஒரு ஓடை ஒன்று, தண்ணி போகிற ஓடை. இந்த ஓடையில் தான் வண்டி நிறுத்தியிருக்கேன். ஸோ வண்டி திரும்புறது கூட இடம் இல்லைங்க. இதான் நிறுத்தி இந்த 2 சைடும் 3 சைடும் எடுத்துருவேன். அந்தாண்ட சைடு தான் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வண்டி நிறுத்துக்கு இடம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன பார்த்தா இங்கேருந்து மதில் ஃபவுண்டேஷனுக்கு இங்கேருந்து நேராக ஒரு கட்டிங் வேறு ஒன்று எடுக்கணுங்க. அது எங்கே கம்பி இருக்குது என்ன ஒன்றும் தெரியல. அங்கேருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைலாம் மூடிக்கிட்டு இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துச்சுங்க. 2 பனைமரத்தோட வேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இங்கே வந்து எடுத்துக்கப்படுறதுக்காக தெரியுது 3 பனைமரத்தோட வேர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த பனைமரத்தோட சின்னதாக ஒரு வேர் இருக்குது. எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா இதோட பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிஞ்சிருச்சு. ஆரம்பமே அடுத்த மாதம். தெரியுதுங்களா? கருங்கல் போட்டு கடக்கால் போட்டிருக்காங்க. அந்த கருங்கல்லையே ஃபுல்லாக வேர் வந்து பிடிச்சிருக்குதுங்க. அந்த கருங்கல்லே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா தென்னை மரத்தோட வேரோட இந்த பனை மரத்தோட வேர் ரொம்ப ஸ்ட்ராங். வண்டி எடுத்து கீழே வந்தாச்சு, எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா இருக்குது. ஏன்னா ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். வேறு வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லை வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்குது. கல்லே வெளியே வர மாட்டேங்குதுங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேங்க. இப்போ ஓடை இருந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து 2 அடிக்கிட்ட ஆழம் போகுது. ஆல்ரெடி பழைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அதில் கருங்கல் போட்டு மூடிட்டாங்க, வேலை செஞ்சுருக்குறாங்க. அந்த கருங்கல் வந்து இப்போ ஃபுல்லாக நோண்டி எடுத்துட்டுருக்குறாங்க. இது வரைக்கும் அந்த பக்கம் எடுத்து போட்டுட்டேன். இதுக்குள்ள பாக்கி இருக்கிற கல் வந்து பின்னாடி எடுத்து போடுங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து திருப்பி போட்டுட்ருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இங்கே வந்து ரேடியேட்டருக்கு வந்து காற்று போகிறதுக்கு வந்து எதுவுமே இடம் இல்லைங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இடம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் பில்லாக தான் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இன்ஜின் சூடியே திரும்ப ரொட்டேஷன் பண்ணி இழுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுதுங்க வண்டி. ரொம்ப வண்டியோடு ரொம்ப ஹீட் ஆகி உள்ளே வருது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 அடி வந்து நான் உடனே எடுத்துட்டேன். கீழே வர தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எடுக்க வெறும் தண்ணி தான் வருது. சேராகுது மண். இப்போது என்ன பண்ண போகிறது தெரியல. அடியில் வரைக்கும் எடுக்க கல் வந்துகிட்டே தாங்க இருக்குது. எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கல் மட்டும் இல்லை, கூட தண்ணியும் வருது. இன்னும் ஆழம் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அடுத்து ரைட் சைடு வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா முடிஞ்சதுங்க, கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக ஆழம் போயிருக்கு. அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு அடியில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் எடுத்துகிட்ருக்கேன். பார்க்கலாம் எங்கே வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி கிட்ட ஃபுல்லாக எடுத்துட்டாச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 6 அடி கிட்ட ஆழம் எடுத்துட்டேன். இந்த பக்கம் 2 அடி எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து அதிகமாக நான் எடுக்கலைங்க. ஓரளவுக்கு எடுத்துட்டேன். சப்போஸ் லைட்டாக ஷேக் ஆகுது, கிடச்சிருந்தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பிடிச்சி பார்க்கலாங்க. கிடச்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இது சீக்கிரமாக கிடைக்கணும் எதிர்பார்க்கல. ஆனால் வேறு கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்குது, ரொம்ப டைட்டாலாம் இல்லை. புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் நல்லா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து பிடிச்சி பார்க்கலான்னு இருக்கேன். கிடச்சிருச்சுனால இருக்கும். வாய்ப்பு இல்லாதா? வாய்ப்பு இல்லை. ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சைடில் அங்கே நின்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து நான் சைடில் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 2 சைடு மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, கிடைக்குது. கிடச்சிருவாங்க பையன், சீக்கிரமாக கிடச்சிருவான். நல்லா ஷேக் ஆகுறாப்புல. இந்த பனைமரத்தோட வேர் எடுக்கிறதுக்கு தாங்க வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா 2 பனைமரமும் ஒன்றா இருக்குது, தெரியுதுங்களா? இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, கை கிடைக்கல. பாக்கி இருக்குது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி ஆழம் வரைக்கும் ஃபுல்லாகவே எடுத்தாச்சுங்க. ஃபுல்லாக எடுத்துக்கு அப்புறம் தான் அந்த வேர் வந்து ஃபுல்லாக இப்போது ஷேக் ஆகுது. கண்டிப்பாக இந்த டைம் வந்து கிடச்சிருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே ஷேக் ஆகுதுங்க. வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஓடையில்.
அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அந்த கரிங்கல் படம் இருந்துச்சு, ஃபுல்லாகவே எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட்டாச்சுங்க. எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் கீழே வரைக்கும். நல்லா ஷேக் ஆகுது. பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ எடுக்க போகிறேங்க. ஃபுல்லாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டாப்புல. இது எடுத்துட்டுனா கண்டிப்பாக தூக்க முடியாது. எந்த பக்கம் நான் போடுறதுனே தெரியலங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வண்டி நிறுத்தத்துக்கே இடம் இல்லாமல் நான் வாட்டில் நிறுத்திட்டு இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டாப்புல. இது எடுத்துட்டுனா கிடச்சிச்சின்னா ஒரு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே எடுத்து போகிறதுன்னு தெரியலங்க. ஓகே ஓகே, தேங்க் காட். அந்த கருங்கல் படம் இலகிருச்சுங்க. ரொம்ப டாஸ்க்கு முடிஞ்சது. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ சீக்கிரமாக இது வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பனைமரம் ஒன்றா இருந்தனால எனக்கு ரொம்ப பயமாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா மண் ரூஸ் மண் ஃபுல்லாக வேர் வந்து அடிக்கு இறங்கியிருக்கும், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக நான் ஆழமாக எடுத்துட்டேங்க. அதுதான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் இது சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு. 2 பக்கமும் ஃபுல்லாக ஆழமாக எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் வேர் ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடுச்சிங்க. அப்போது அப்படி இருந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் எடுக்கவே இல்லை, கையை வைக்கவே இல்லை. அப்படி இருந்து கிடச்சிருச்சு. இதாங்க ஒரு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இன்னொரு ரிலாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்து நான் வெளியே போடணும், எங்கே தூக்கி போகிறதுன்னு தெரியல. தூக்குறதுக்காக தான் வெயிட் வந்து இப்போ கம்மி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக மேலே கூட எடுத்துகிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா வெயிட்டு ஃபுல்லாக மண்ணாக தானே இருக்குது. ஸோ மண்ணு ஃபுல்லாக வெயிட்டு கம்மி பண்ணிட்டு மேலே எடுத்துடலாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த வேறு மட்டும் எடுத்து நம்ம சைடில் எங்கன்னா எடுத்து வச்சிட்டோம்னா மேலே கொஞ்சம் மதில் ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் எடுக்கிறது இருக்குது. அது ஆல்ரெடி எடுத்தது தான். அது லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க. வேறு வேலை எதுவும் இல்லை. ஸோ எடுத்துட்டாங்க வேலை. ஒரு பல்லோட கேப் மட்டும் வச்சுட்டு அதோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கிறேங்க. வெயிட் கம்மியாகிட்டு தான் இருக்குது. வேர் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். வேர் இருக்குது, பட் ஆனால் ஓவராக அது கூட செட் ஆகலைங்க. லூஸாகவே தான் இருக்குது. இல்லைனா ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி எடுக்கவே கிடச்சிருக்காது. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வெயிட் வந்து கம்மி பண்ணியாச்சுங்க. வெயிட் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு எங்கள் சைடில் இருந்த மண் எல்லாத்தையும் கட் பண்ணி இறக்கிட்டு அங்கேயே வந்து குழி பண்ணி மூடியாச்சுங்க. ஏன்னா அது வந்து வேறு எங்கேயும் எடுக்க முடியாது, வெயிட் அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணலைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை அப்படியே தூக்கி மேலே போட்டுட்டு நம்ம அப்படியே வெளியே மேலே ஏற வேலை தான். இந்த சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி தான் டேரெக்டாக ஒரு மதுரை ஃபவுண்டேஷனுக்கு ஒரு அடி அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப் மட்டும் எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சிச்சுங்க. மேலே ஏறது தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாப்புல. ஆனால் தென்னை மரம் கூட பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம எடுத்தால் தான் கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே இருந்து 3 பக்கம் தான் எடுத்தேன். ஒரு பக்கம் வந்து எடுக்கவே இல்லை. அப்படின்னு வந்து ஃபுல்லாக கிடச்சிருச்சு. அது ரொம்ப ஒரு லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைனா ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கணும். சுற்றி எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் இதை எடுத்துருக்கணும்.
வேலை வந்து இந்த இடத்துல அவ்வளோதாங்க முடியும். மண் எல்லாத்தையும் வெளியே மேலே தூக்கி போட்டுட்டேன். ஃபவுண்டேஷன் ஒர்க்கும் ஃபுல்லாக எடுத்துகிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன். கையெட்டுற வரைக்கும் எடுத்துருக்கேன். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஃபுல்லாக க்ளீனாக எடுக்க முடியல. இருந்தாலும் இவ்வளோ தான் எடுக்க முடியும். அது எப்படி முடியாதுங்க. ஃபுல்லாகவே வண்டி அந்த ஆளுங்களை இறங்கி வேலை செய்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழி லெவல் பண்ணியாச்சு. மேலே ஏறியாச்சு. அதனால முடிய போது நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது மட்டும் லெவல் பண்ணிட்டோம்னா வேறு முடிஞ்சதுங்க. கொஞ்சம் கஷ்டப்பாடு தாங்க. இங்கே இருக்கிற எல்லா மண்ணும் கீழே இருந்து மேலே தூக்கி போட்டதாங்க. ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. கோரியர்ஸ் ஃபுல்லாக லெவல் பண்ணியாச்சு. வண்டி நிறுத்தியாச்சு. சீக்கிரமாக வேறு முடிஞ்சது.